Dear friends, welcome our channel AK Raman's Emotional Education Academy. ஸோ இந்த மந்த் ஃபுல்லாகவே நம்ம போர்டு எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக, எஸ்பெஷல் அவங்க பேரண்ட்ஸ் அவங்களோட ஒரு எமோஷனல் சப்போர்ட்டுக்கும் அவங்களோட ஒரு கைடன்ஸுக்காக நம்ம இந்த வீடியோ நம்ம பார்த்துட்டு வர்றோம். இந்த வீக்கில் எஸ்பெஷலி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்கு நாம் எப்படி வந்து அந்த டாப் காமன் மிஸ்டேக்ஸ், காமனாக ஒரு போர்டு எக்ஸாம் எழுதும் போது என்னென்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து நமக்கு நேச்சுரலாகவே நேச்சுராக வந்து ஏற்பட போகுது, அது எப்படி நாம் அவாய்ட் பண்ணலாங்கிறத ஒரு அவேர்னஸ் வீடியோவை இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ பை த வை ஆனந்த்குமார். இப்போ இதில் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் எதை கொடுக்குறதா இருந்தாலும், இல்லை உங்களுக்கு பர்சனலாக நீங்கள் இன்னும் கொஞ்சம் டீப்பாக இந்த சப்ஜெக்டில் எனக்கு ஒரு பேஷனாக இருக்கிறேன், நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறேன், இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நான் டீப்பாக லேர்ன் பண்ணியிருந்தாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஷுவர்லி அவர் டீம் அண்ட் மைசெல்ஃப் வி ஆர் ரெடி டு ஹீகர் டு ஹெல்ப் யூ. இப்போது இந்த எபிசோடை நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இப்போது நம்ம ஒரு எக்ஸாம் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்ம நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ ஃபைனல் ஜஸ்ட் இன் 1 வீக்கில் வந்து வி ஆர் ஃபேஸிங் த எக்ஸாமினேஷன் அங்கே போகிறோம். இப்போது அந்த காலகட்டத்தில் எந்த மாதிரி வந்து ஒரு காமன் மிஸ்டேக்ஸ் வந்து நமக்கு ஏற்படுதுங்கிறப்ப நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இஃப் யூ நாட் சப்ஸ்கிரைப் இட், யூ கைண்ட்லி டூ தட். அப்புறம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பேரண்ட்ஸாக இருந்தேன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த போர்டு எக்ஸாம், எஸ்பெஷலி போர்டு எக்ஸாம் குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் இது வந்து ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். இல்லை இன்கேஸ் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தேன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக நல்ல ஒரு சேஞ்ச், ஒரு டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் வீடியோவாக இங்கே இருக்குங்கிறதுல எந்த விதமான ஒரு ஐயமும் கிடையாது. அண்ட் ஆல்சோ இது வந்து போர்டு எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, இப்போ அத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மாணவர்களுக்கும் இது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பதிவுன்னு தான் நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம வந்து டாப்பிக்கில் போகலாம். இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு எக்ஸாம்பிள் போகிற உடனே நமக்கு ஒரு ஒரு பேனிக், நமக்கு தெரியாமலே எவ்வளோதான் நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி சின்சியராக நாங்கள் போனால் கூட ஏதோ ஒரு படபடப்பு வந்து எல்லார்கிட்டையும் இருக்கும். அது பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருக்கலாம், நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம டோட்டலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நாம் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற இந்த 1 by 1 இந்த பாயிண்ட்ஸ் வந்து, இந்த டிப்ஸ் வந்து நம்ம இங்கே ஃபாலோ பண்ண போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது இந்த கொஸ்டின் பேப்பர் நாம் வாங்குகிறோம் இல்லையா, அது வந்து போர்டு எக்ஸாம் ஆகட்டும், ஈவன் பார்த்தா நம்ம கவர்மெண்ட்டை வந்து டிபார்ட்மெண்ட் சைடு எக்ஸாம் ஆகட்டும், இல்லை யூபிஎஸ்சியோ டிஎன்பிஎஸ்சி என்ன மாதிரி எக்ஸாம் ஆகட்டும், எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். இருந்தாலும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம நிறைய நேரத்தில் வந்து நம்ம படிக்காமே நம்ம விட்டுருவோம். ஸோ என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒன்றா அந்த கொஸ்டின் புக்லெட்டில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். இல்லை அப்படின்னா வர்ற அந்த எக்ஸாமினர்ஸ், அந்த இன்விஜிலேட்டர்ஸ் அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுக்க போகிறாங்கிறத நிச்சயமாக அந்த ஒரு 1 மினிட்லேருந்து 2 மினிட்ஸ் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணும்போது ஃபியூச்சரில் வர நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து அந்த எக்ஸாமினேஷன் ஹாலில் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். ஸோ இது நமக்கு டைம் சேவிங் கொடுக்கறது இல்லாமல் ஒரு மார்க் ஸ்கோரிங்க்கு ஒரு ஹெல்ப் பண்ணும், ஒரு எமோஷனல் சப்போர்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். எந்த விதமான டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இருந்து நம்முடைய எமோஷனல் ஸ்கில் எல்லாமே இது வந்து ரொம்ப டீப்பாக கொடுக்கறதுக்கு, ஒரு பெனிஃபிட்டாக இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் நாம் அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம தரோவாக ரீட் பண்ணுறதுலையும், அப்புறம் இன்விஜிலேட்டர்ஸ் நாம் டீப்பாக அவர் சொல்கிறத கவனிக்கிறதுலையும் பாதி நேரத்தை வந்து நாம் மீதி பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்னென்னா ஷுட் நாட் ரீடிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை வந்து நீங்கள் பார்க்குறது ரொம்ப ரொம்பவே முக்கியமாகப்படுது. ஒரு மேலே கொஸ்டின் புக்லெட்டில் வந்து எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை, யூஷுவலாக நம்ம கொடுக்குற ஒரு ஆன்சர் ஷீட் கொடுக்குறாங்க அப்படின்னா யூ ஃபாலோ த கொஸ்டின் பேப்பர். அந்த கொஸ்டின் பேப்பரை வந்து சர்டன் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், அதை பாருங்கள். அதுலேயும் நம்ம பார்த்தாச்சுன்னா இன்விஜிலேட்டர்ஸ் வந்து ஸ்பெஷலாக கொடுப்பாங்க, அதை வந்து நிச்சயமாக நீங்கள் கவனித்து தான் ஆகணும். அப்புறம் பார்க்கும்போது இப்போ செகண்ட் வந்து மேனேஜிங் டைம். இது வந்து ரொம்பவே நமக்கு வந்து என்னோட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு மார்க் டெஸ்ட் வந்து நம்ம எடுத்திருப்போம். இப்போ எந்த மாதிரி நேரத்தில் எந்தெந்த மாதிரி செக்ஷன், இந்த செக்ஷன் வைஸாக அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த டைமில் வந்து எந்தெந்த ஸ்பெசிஃபிக் டைமில் எந்த மாதிரி வந்து அந்த செக்ஷன்ஸ் வந்து ரொம்ப டைம் கன்சியூம் பண்ணுது, எந்தெந்த செக்ஷன் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம ஓவர் கம் பண்ணிக்கலாம், எந்த செக்ஷனில் நாம் கொடுத்துருக்கிற நம்ம அலாட் பண்ணுற டைம்லேருந்து கொஞ்சம் டைம் சேவர் நம்ம எடுத்துக்கலாம், இல்லை எந்த ஒரு செக்ஷனுக்கு நம்ம அதிகப்படியான நம்ம ஒதுக்குற நேரத்தை விட அதிகப்படியான டைம் வந்து எப்படி எங்கே ஒதுக்கலாம், இப்படிங்கிறத வந்து நீங்கள் தான் ப்ராப்பராக வந்து ஜட்ஜ் பண்ணணும். அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஸ்பெசிஃபிக் டைமை வந்து நீங்கள் எடுத்துட்டேன்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கும் இப்போ வந்து ஒரு 7 செக்ஷன் இருக்குதுன்னா
ஒவ்வொரு இதில் வந்து நம்ம ஒன் வேர்ட் இருக்கலாம், ஆப்ஜெக்ட் டைப் இருக்கலாம், இல்லை மல்டிபிள் இருக்கலாம், இல்லை டிஸ்கிரிப்ட் டைப் இருக்கலாம், இல்லை சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் இருக்கலாம், இல்லை டீடைல் ஆன்சர். இந்த அத்தனைக்குமே எந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஏரியாவுக்கு எத்தனை டைம் டியூரேஷன் வந்து நம்ம அலாட் பண்ணுறோம். அப்போ அந்த அலாட் பண்ண டைமத்தில் எந்த மாதிரி ஒரு டைம் வந்து நம்ம கன்சியூம் பண்ண முடியும், எந்த மாதிரி இப்போ ஆல்ரெடி நீங்கள் நல்ல வெல் ரிவைஸ்டு கொஸ்டின்ஸு இந்த மாதிரி நீங்கள் வரும்போது, இல்லை நீங்கள் அந்த நேரத்துக்காக நான் டைம் ஒதுக்கியிருப்பீங்க, அந்த நேரத்தை விட நீங்கள் கொஞ்சம் குறைவாகவே நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்க. இப்போ இந்த நேரத்தில் அந்த எக்ஸஸாக இருக்கிற அந்த டைம் வந்து வேறு செக்ஷனில் வந்து எங்கே ஒரு இன்புட்டாக நீங்கள் வந்து அங்கே வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி செக்ஷன் வைஸ் நீங்கள் வந்து டைம் கொடுக்குற ஒரு 2.5 ஹவர்ஸா இல்லை 3 ஹவர்ஸா என்ன பார்த்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் அலாட் பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு இந்த டைம் மேனேஜ்மெண்ட் இந்த ஒரு கிரிசிஸ்லேருந்து ஈஸியாக வி கேன் கம் அவுட். தேர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், தேர்ட் பாயிண்ட் நம்ம கொடுக்குறது என்னென்னா ரைட்டிங் டூ மச் இல்லைன்னா டூ லிட்டில். இப்போது எந்த அளவுக்கு எந்த கொஸ்டின்ஸ் வந்து எவ்வளோ தூரம் எழுத சொல்கிறாங்க அதை வந்து நீங்கள் கரெக்டாக அது வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸா. இப்போ 2 மார்க் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, அதுக்கு நீங்கள் வந்து எல்லாமே தெரியுதுன்னு சொல்லிட்டு ஒரு 5 மார்க் கொஸ்டின் போகிற இன்புட் வந்து நீங்கள் கொடுத்தேன்னா நிச்சயமாக பின்னாடி வரும்போது நெக்ஸ்ட் செஷனில் நீங்கள் போக போக என்ன ஆகுனா உங்கள் டைம் டியூரேஷன் வந்து அங்கே வந்து ரொம்ப லிமிட்டட் ஆகிரும். அது வந்து உங்களுக்கு தெரியாமல் ஒரு ஸ்ட்ரெஸ் கிரியேட் பண்ணும். அதனாலேயே நிறைய ஒரு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் கூட உங்களால் அட்டன் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அதனால் என்னன்னா இப்போ ஆரம்பத்தில் இந்த செகண்ட் பாயிண்ட் என்ன எழுதணும், எவ்வளோ எழுதணும், அதோட கான்டென்ட் என்ன. இப்போ வந்து இப்போ 2 மார்க்ஸ்னா அந்த கொடுக்குற அளவுக்கு இது போதுமாங்கிறது நீங்கள் ஸ்கூலில் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு கைட் பண்ணியிருப்பாங்க. பை த பை வந்து நீங்கள் இந்த இதில் வந்து நீங்கள் எவ்வளோ கொடுக்கணுங்கிறத ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதே நேரத்தில் தெரியுதுக்க ரொம்ப ஓவர் ரைட்டிங் அங்கே இருக்காமே, டூ மச்சே இருக்காமே. அதே நேரத்தில் நம்ம கொடுக்குற அந்த கான்டென்ட்டோட அந்த லிமிட்டட் விட ரொம்ப கம்மியாகவும் கொடுக்காம அந்த கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் எழுதிட்டு இருக்கும்போது இந்த ரைட்டிங் இங்கே கொடுக்குற இந்த டைம்லேருந்து நீங்கள் வெளியே ஈஸி நீங்கள் வந்துடலாம். இதுவும் உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் பாயிண்ட்டை வந்து ஒரு தேர்ட் ஸ்டெப்பில் வந்து நீங்கள் வந்து போய்க்கலாம். அப்புறம் ஃபோர்த் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா, அதாவது நம்ம என்ன ஒரு கொடுத்துறேன்னா ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு கொஸ்டின் இருக்குதுன்னு வச்சுக்கல, நம்ம என்ன செய்யறேன்னா சரி இதெல்லாமே எழுதியாச்சே, ஏன்னா ஒரு கொஸ்டின் தான் நம்ம ஸ்கிப் பண்ண என்னங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும்போது அது தயவு செஞ்சு நீங்கள் அது வந்து ஸ்கிப் பண்ண வேணாம். இப்போது இன்கேஸ் வந்து தெரியல, நம்மளால மேனேஜ்மெண்ட் தெரியல, ஒரு வேளை நம்ம தெரிஞ்ச கொஸ்டின் வரும்போது இதையும் நடுவில் மின்செட் பண்ணி ஒரு ராங் ஆன்சரோ இல்லை ஒரு இரலவெண்ட்டாக ஏதோ ஒரு டேட்டாஸ் கொடுக்கும்போது நம்ம ஒரு இன்விஜிலேட்டர்ஸ் அந்த பேப்பர் அந்த கரெக்ஷன் பண்ணுறவங்களோட அந்த கரெக்ஷன் அவங்களோட ஒரு மென்டாலிட்டி கூட நம்ம ஒரு ராங் ஒரு அங்கே என்னென்னா ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணுறது கூட வாய்ப்புன்னு நீங்கள் நினச்சிட்டு அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் அதை டோட்டலாக அவாய்ட் பண்ணாமே அதை ஒரு ஜஸ்ட் ஒரு நோட் பண்ணி வச்சுட்டு கடைசியில் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் அதை வந்து ஃபைனலாக நீங்கள் வந்து அதை வந்து எடுத்துகிட்டு போங்க. அதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் எந்த அளவுக்கு உங்களால் இன்புட் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்க முடியுமோ அதை வந்து இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் ஈவன் கூட ஒரு டேட்டா வைஸாக ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் வந்து நீங்கள் அங்கே எழுதும் போது நிச்சயமாக இந்த ஃபோர்த் பாயிண்ட்லேருந்து நீங்கள் எந்த விதமும் கொஸ்டின் ஒமிஷன் பண்ணாமல் டெலீட் பண்ணாமல் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அதை வந்து அட்டன் பண்ணும்போது நிச்சயம் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்து அங்கே இன்க்ரீஸ் ஆகும். இதுவும் உங்களுக்கு ஒரு எக்ஸாம் ஒரு மார்க் ஸ்கோரிங் வந்து ரொம்ப ஹெல்ப் ஆகும். அது கரெக்ஷன் எவாலுவேட் பண்ணவங்களுக்கு அதோட ஒரு இம்ப்ரெஷன் வந்து உங்களுக்கு கடைசியில் போகிறப்ப நல்ல ஒரு கிரியேட் ஆகும். ஸோ இந்த உங்கள் ஆன்சர் பேப்பர் வந்து நல்ல வெல் அண்ட் பேஸ் ஒரு குட் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு குட் இம்ப்ரெசிவ் கிரியேட் பண்ணுன்னா முடிஞ்ச அளவுக்கு சில வந்து கொஸ்டின் ஸ்கிப் பண்ணாதீங்க. அந்த மாதிரி டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் அதை வந்து கடைசியில் ஃபைனலாக மறக்காமல் அதை அட்டன் பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு உங்களோட பேப்பர்ஸ் வந்து ஒரு தனியாக ஒரு வேல்யூ பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு எக்ஸாமினேஷன் பேப்பர் இப்போ ஒரு ஆன்சர் ஷீட் வந்து நம்ம ஒரு புக்லெட் கொடுக்குறாங்கன்னா அது ஒரு மேனேஜ் பண்ணுறதே வந்து தனியான ஒரு தனிப்பட்ட ஒரு ஹார்ட் என்று சொல்லலாம். ஏன்னா அந்த நேரத்தில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். இன்னும் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரத்தில் இந்த சும்மா இங்கெல்லாம் அங்கே பிளாட் ஆகிரும், வேறு சின்ன சின்ன டஸ்ட்டு ஃபார்மேட் அங்கே ஆகிரும். நம்ம இருக்கிற அந்த சீட்டிங் அரேஞ்ச் நம்ம இருக்கிற அந்த சீட்டிங் பிளேஸ் அதை பொறுத்து நம்ம எப்படி ஒரு ஹேண்டில் பண்ணுறோமோ இதை பார்க்கும்போது அந்த பேப்பரோட ஒரு வேல்யூ ஒரு அட்ராக்ஷன் ஒரு தனியாக இருக்கும். ஸோ இந்த பேப்பர் வந்து இருக்கும்போது நீட்டாக அதை எழுதி முடிச்சுட்டு அந்த எக்ஸாமினேஷன் பேப்பர் எப்படி நம்ம ஒரு மேனேஜ் பண்ண பாருங்க. சின்ன சின்ன விஷயத்துலையும் ப்ராப்பராக செக்கிங் வந்து அங்கே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மேத்ஸ் ஆகட்டும், ஃபிசிக்ஸ் ஆகட்டும், கெமிஸ்ட்ரி ஆகட்டும், இந்த மாதிரி வரும்போது நம்ம ஃபார்முலாஸ் எழுதியிருப்போம், சின்ன சின்ன டெரிவேட்டிவ் போட்டிருப்போம், கால்குலேஷன் போட்டிருப்போம். ஸோ இதெல்லாம் ஃபைனலாக வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஃபிகர், ஈச் அண்ட் எவ்ரி லெட்டர், ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட்ஸ் வந்து நம்ம ப்ராப்பராக செக் பண்ணி கால்குலேஷன் அங்கே ப்ராப்பராக செக் பண்ணிட்டு இருக்கும்போது அப்புறம் அதே நேரத்தில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து நிறைய நம்ம வந்து ப்ராப்பராக நமக்கு செக் பண்ணுறது அவசியமாகப்படுது. அப்புறம் வந்து கிராமட்டிக்கல் மிஸ்டேக் நம்ம வந்து அவசரத்தில் எழுதுவோம், அங்கே வந்து ஆறுங்கிற இடத்துல வந்து வேறன்னு இருக்கும், அப்புறம் தேங்கிற இடத்துல தெம்மன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு விஷயத்த வந்து
நான் வந்து அதுலேயும் இது வந்து ஒரு சயின்ஸ் சப்ஜெக்ட் தானே, இங்கே வந்து கிராமட்டிக்கலாக இம்பார்ட்டன்ட் தேவையில்லை, ஒரு ஆன்சர் இருந்தால் போதுமேங்கிற ஒரு எண்ணம் வந்து கடைசியில் வராமல் இதுலேயும் ஒரு கிராமட்டிக்கல், ஏன்னா ஒரு படிச்சுட்டு வரும்போது எப்போவுமே நம்ம என்னதான் ஒரு பேச்சு கலையாக இருந்தாலும், இல்லை எழுத்துக்கலை, அந்த ஆர்ட் ஆஃப் ரைட்டிங் இருந்தாலும், இல்லை ஆர்ட் ஆஃப் ஸ்பீக்கிங் இருந்தாலும் கூட ஒரு கிராமட்டிக்கலாக நம்ம ஒரு ப்ரெசென்ட் பண்ணும்போது நிச்சயமாக அதோட எஃபெக்ட் வந்து இருந்துகிட்டே ஆகும். அதே தான் ஒரு ஆன்சர் ஷீட்டுக்கும். நம்ம என்ன ஒரு ஆன்சர் ஷீட் எழுதியாச்சு, ஒரு டெரிவேஷன் போட்டாச்சு, ஒரு ஃபார்முலா போட்டாச்சு, இதுக்கு வந்து எழுதினா போதுமே, இன்னும் அந்த வந்து எவாலுவேட்டர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாதான்னு சொல்லி இந்த ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு வரும். அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிட்டு அவங்களுக்கே, அதாவது என்னன்னா இந்த எவாலுவேட்டர்ஸ் வராங்க இல்லையா, அவங்களுக்கு இதுவே தெரியாது, நம்ம வந்து கொடுக்க நம்ம எழுதுற வச்சு தான் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஒரு மனநிலை வரும்போது அப்போ என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சயின்டிஃபிக்காக நீங்கள் ஒரு ஒரு டிஎன்ஏ பற்றி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ டிஎன்ஏ பற்றி யாருன்னா ஒரு சயின்ஸ் படித்தவங்களுக்கே நீங்கள் ஒரு டிஎன்ஏ பற்றி, டிஎன்ஏ மாலிகுல்ஸ், ஆர்என்ஏ, அது இது, அந்த ரிபோசோம், அதோட ஜீன்ஸ் பற்றி நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுங்களேன். இப்போது அது படித்தவங்க வந்து புரிஞ்சுக்குவாங்க. அது ஒரு அவுட்லைன் வச்சுட்டு ஓ நீ என்ன சொல்ல வரீங்கன்னு நம்ம புரிஞ்சுக்குவாங்க. இப்போது ஒரு டிஎன்ஏ பற்றி ஒருத்தர் தெரியல, அவர் வந்து அவரோட ஃபீல்டே வந்து வேற ஒரு ஃபீல்டாக இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ அவங்களுக்கு நீ சொல்லும்போது ஒரு அவுட்லைன் சொல்லும்போது அவங்களால புரிஞ்சுக்கொள்ள முடியாது. இப்போ அவங்களுக்கு வந்து நீ வந்து டீட்டெயில்டாக நம்ம சொன்னாதான் அந்த டிஎன்ஏவோட ஃபங்க்ஷன் என்ன, அது என்னென்ன இருக்குது, அதோட அந்த மாலிகுல்ஸுங்கிறது என்ன, குரோமோசோம்ங்கிறது என்ன, அப்புறம் அதுலேயே டீப்பாக போன இந்த 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 செல் பிரிதல் பற்றி நம்ம அங்கே நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் எவ்வளோ எலாபரேட்டாக நல்லா அவங்களுக்கு வர சொல்லும்போது, அந்த ஃபீல்டு இல்லாதவங்களுக்கு சொல்லும்போது அவங்களுக்கு அது புரியும். ஃபீல்டு ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு அவுட்லைன் சொன்னால் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அப்போது நம்ம வந்து எழுதும்போது நீங்கள் எவாலுவேட் பண்ணுறவங்களுக்கு நம்ம என்ன மைண்ட் செட், நம்ம என்ன இருக்கணும், அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல, நம்ம வந்து கொடுக்குற இந்த ஆன்சர் தான் அவங்கள வந்து கிளியர் பண்ணுது. இந்த மாதிரி ஒரு எவாலுவேட் மைண்ட் செட்டில் நீங்கள் எழுதுங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு ரொம்ப டீப்பாக உங்கள் பேப்பரை பார்த்த உடனேயே நல்ல ஒரு புரிகிற மாதிரி ஒரு ஒரு கிராமட்டிக்கலாக ஒரு ப்ரெசென்ட் பண்ணுங்க, ஒரு ஈக்குவேஷனை அந்த ப்ரெசென்ட் பண்ணுங்க, அந்த லாஜிக்கலாக ப்ரெசென்ட் பண்ணுங்க. ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பை ப்ரெசென்ட் பண்ணும்போது நிச்சயமாக அவங்க வந்து புரிஞ்சுக்குவாங்க. உங்கள் பேப்பரோட வேல்யூவாக தனியாக இருக்கும். அதே போல் அந்த பஞ்சுவேஷன், ஏன்னா நமக்கு தெரியும் ஒரு பஞ்சுவேஷன் வந்து சின்ன ஒரு விஷயத்தில் மிஸ்டேக் ஆகும்போது எந்த மாதிரி வந்து ஒரு நிறைய ஒரு மீனிங்ஃபுல்லாக நிறைய ஒரு மீனிங்லெஸ்ஸாக மாறும். அதே மாதிரி நிறைய ஒரு எக்ஸாம். அப்புறம் அடுத்தது வந்து நம்ம டோட்டலாக பார்க்கும்போது இந்த டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ் நம்ம ஸ்கிப்பிங் பண்ண பார்த்தோம் இல்லையா, இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அதில் போகிற அந்த மார்க்ஸ் இருக்குது இல்லையா, இந்த சின்ன சின்ன மார்க், அதை வந்து ஒரு 2 மார்க்ஸ் ஆன்சர் ஆகட்டும், அதே நேரத்தில் ஒரு 5 மார்க் டீட்டெயில் ஆன்சர் ஆகட்டும், இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் ஃபைனலாக கடைசியில் நீங்கள் எழுதிட்டு வரும்போது நிச்சயமாக அதில் வந்து ஆல்ரெடி உங்களை ப்ரெசன்டேஷன் பார்த்துட்டு இதையும் பார்க்கும்போது நிச்சயமாக வந்து எவாலுவேட்டர்ஸ் வந்து நல்ல ஒரு குட் இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகும்போது நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்கிறது கூட அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இந்த மாதிரி நேரத்தில் இந்த ஆல்ரெடி நீங்கள் வந்து வெல் ப்ரெசன்டேட் வந்து எவ்ரி ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின் அப்படியே நீங்கள் ஒரு சீக்வன்ஸை கொண்டுட்டு வரும்போது கடைசியில் உங்களுக்கு எது தெரியலையோ, எது டிஃபிகல்ட்டாக இருக்குதோ, அதில் வந்து நீங்கள் ஒரு அவுட்லைனாக நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணால் கூட நிச்சயமாக எவாலுவேட்டர்ஸ் வந்து ஓ இது வந்து ஏதோ சம்மந்த ரீசன் இருக்கும், அவங்களால இந்த பையனால புரிஞ்சுக்கிட்டாப்புல, இதை வந்து எழுத ஒரு ரெப்ரசன்ட் பண்ண முடியல, ஒரு வந்து என்னென்னா ஒரு அந்த ப்ரெசன்டேஷனுக்கு வந்து ஏதோ ஒரு 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 லேக் ஆஃப் அங்கே இருந்திருக்குன்னு சொல்லி அவங்களே புரிஞ்சுட்டு அதுக்கு வேண்டிய அந்த ஒரு எஃபெக்ட் வந்து அங்கே நிச்சயமாக கிடைக்கும், ஒரு பலன் அங்கே கிடைக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் விடாமல் நீங்கள் பாருங்கள். அடுத்ததாக பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இப்போ நிறைய பொது ஹேண்ட் ரைட்டிங் வந்து ஒரு ஒரு செட்ரல் லெவலில் வந்து ஒரு செட்ரல் லெவல் வந்து அப் டு த மார்க்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த லெவலில் இல்லாமல் இருக்குமோ நிச்சயமாக அங்கே வந்து ஒரு ஒரு மார்க் ஆகட்டும், இல்லை அதோட அந்த ப்ரெசன்டேஷன், அதோட ஆகட்டும், இம்ப்ரெஷன் ஆகட்டும், கொஞ்சம் அங்கே கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் புவர் ஹேண்ட் ரைட்டிங் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. ஒரு அன்கிளியராக கொடுக்காதீங்க. ஒரு அதே மாதிரி வந்து ஒரு வெல் ரிட்டனாக ஒரு 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 ப்ரெசன்டேட்டர் நீங்கள் வந்து நல்ல ஒரு ஹேண்ட் ரைட்டிங் வந்து நீங்கள் கொடுக்கும்போது நிச்சயமாக உங்களோட அந்த எழுதுனா அந்த அத்தனை நீங்கள் எஃபர்ட் பண்ண அத்தனை உங்களுடைய ஒர்க்குமே அங்கே வந்து ஒரு கால்குலேஷன் ஆகுது, அது வந்து ஒரு மார்க்காக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகுது. அதே நேரத்தில் வந்து நீங்கள் அவ்வளோதான் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் வந்து ப்ரெசன்டேஷன் வெல் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பீங்க, உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் வந்து அங்கே வந்து ஒரு அன்கிளியராக இருக்கும் போது ஒரு ஒரு லாஜிக்காக ஒரு அந்த ப்ரெசன்டேஷன் வந்து ஸ்டெப்பை இல்லாமல் இருக்கும்போது நிச்சயமாக அது என்ன ஆயிரும்னா, அந்த உங்களுடைய கொடுக்குற அந்த எவாலுவேஷன் வந்து எவாலுவேட்டர்ஸோட அவங்களுக்கு ஒரு இரிட்டேஷன் அங்கே ஏற்படுத்திடும். ஸோ அது வந்து என்னோட ஃபைனலாக எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா நம்மளுடைய அந்த ஸ்கோரிங்கில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஹேண்ட் ரைட்டிங் வந்து நல்லா கீப் இருக்க மாதிரி அதை பாருங்க. அப்புறம் ஃபைனலாக பார்க்குறது பார்த்தோன்னா இந்த பேனிக் அண்ட் ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுலையே ரொம்ப 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 மோசமானது சொல்லலாம். அதே நேரத்தில் அது இல்லாமல் நம்மளால் வாழ முடியாதுன்னு சொல்லலாம். அது இல்லாமல் நம்மளால் ஒரு ஒரு வெற்றியை நோக்கி ஒரு கோல் நோக்கி போக முடியாதுன்னு சொல்லலாம். ஸோ அது வந்து நமக்கு அடிப்படையில் நமக்கு தேவை. அதை வந்து எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறது, அந்த பேனிக் வந்து வராமல் எப்படி மேனேஜ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ் வர எப்படி மேனேஜ் பண்ணுறது,
அதுக்கு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தா ஒரு 70% ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்னா, நல்ல ஒரு வெல் ப்ரிப்பேர்ட், நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டா நம்ம உள்ள ஒரு எக்ஸாமினேஷன் ஹாலுக்கோ, இல்ல எக்ஸாம் வர வர ஒரு அப்ரோச் ஆக ஆக, இந்த டேஸ் வந்து க்ளோஸ் ஆக ஆக வந்து நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு வெல் ப்ரிப்பேர்டா இருக்கும்போது, நமக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து எவ்ரிடே வந்து என்ன ஆகும்னா, கம்மி ஆயிட்டே வரும். அதே ஒரு நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ் கம்மியாகும். பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு எக்ஸாம் போற மட்டும் அது ஒரு லைட் நமக்கு இருந்துட்டு இருக்கும். ஏன்னா, அது வந்து நல்லதுன்னு பார்த்தோம். நம்ம ஆல்ரெடி போட்ட அத்தனை வீடியோஸ்லயும் ஒரு பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ்ங்கிறது எப்படி எப்படி மேனேஜ் பண்றது? இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மென்ட் டெக்னிக் என்ன? எப்படி ஸ்ட்ரெஸ் பண்றது? அது வந்து ஸ்ட்ரெஸ் ரிலாக்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த மாரி விஷயம் வந்து நீங்க ப்ரீவியஸ் வீடியோ பாருங்க. ஸோ இது வந்து பேனிக் அண்ட் ஸ்ட்ரெஸ் வந்து இந்த எக்ஸாமினேஷன் டைம்ல வந்து நீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க அவாய்ட் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு வெல் ப்ரிப்பேர்ட் இருக்கும். அதே நேரத்துல ஸ்லீப்பிங் இதுவும் கூட நம்மளுடைய இந்த ஸ்லீப்பிங் டியூரேஷன் கூட நம்மளோட ஸ்ட்ரெஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் நீங்க ப்ராப்பரா அந்த ஸ்லீப்பிங் டைம், அதே நேரத்துல உங்களுடைய ஃபுட் அந்த டைனிங் ஹேபிட் எல்லாமே இந்த ஒரு ஸ்டடி ஹாலிடேஸ்ல நீங்க ப்ராப்பரா நீங்க யூஸ் பண்ணும்போது, நிச்சயமா இந்த பேனிக் அண்ட் ஸ்ட்ரெஸ் வந்து ஈஸியா நீங்க வெளியில நீங்க வந்துரலாம். ஸோ அதுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஒரு சொல்யூஷன் அப்படின்னா, அடிக்கடி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்க மார்க் டெஸ்ட் எடுத்துக்கங்க. அதே மாரி எவ்வளோ முடியும் அவ்வளோ ரிவிஷன் வந்து நீங்க செஞ்சுட்டே இருப்பீங்க. அப்புறம் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல தூக்கமும், சாப்பாடும் நீங்க வந்து அத வந்து ஃபாலோ பண்ணுங்க. அதே போல வந்து எந்த அளவுக்கு உங்களால நீங்களே உங்களுக்குள்ள தூங்கும் போதும், அது வந்து மைண்ட் வந்து ஒரு ஒரு ரீஆர்கனைஸ் பண்ணுங்க. அது வந்து ரீகேப் பண்ணுங்க. என்னென்ன அன்னைக்கு படிச்சீங்களோ நீட்டா தூங்குறதுக்கு முன்னாடி எப்பவுமே நான் தூங்க ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி நம்ம வந்து வேற தாட்ஸ்ல போயிட்டு இருக்கோம். அந்த தாட்ஸ்ல இந்த நேரத்துல நீங்க வந்து அந்த மைண்ட் வந்து ரீஃப்ரேமிங் பண்ணும்போது ஆல்ரெடி இருக்கிற அந்த மைண்ட்ல வந்து ஃப்ரேமிங் நம்மளுடைய தாட்ஸ் ஆர்டினரி நம்மளுடைய டெய்லி ரொட்டீன் வருது. இல்ல நம்ம பேசுனதெல்லாம் ஞாபகம் வருது. இல்ல யார் கூட நம்ம சந்திச்சோமோ இதெல்லாம் ஞாபகம் வருது. இதெல்லாம் வந்து இந்த எக்ஸாமினேஷன் டைம்ல இல்லாம, நீங்க ஆல்ரெடி நாம என்ன படிச்சிருக்கிறோமோ, அத வந்து நீங்க ஒரு 10:30 மணிக்கு வரீங்கன்னா, ஒரு 10, 10:30 டைம்ல நீங்க பிரெயினுக்கு வந்து நீங்க அந்த ஒரு ஹேபிட் குடுங்க. இந்த ஒரு 10 டேஸ், ஒரு 7 டேஸ் இந்த ஸ்டடி ஹாலிடேஸ்ல என்ன நீங்க படிச்சிருக்கீங்களோ, அத மட்டும் நீங்க தூங்குற நேரத்துல பண்ணுங்க. இது என்னன்னா உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்லயும் உங்களுக்கு கொண்டு போகும். உங்க மைண்ட் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து ரீஃப்ரேம் பண்ணும். ஸோ இது வந்து எங்க எங்க நமக்கு எங்க வந்து ஹெல்ப் ஆகுதுன்னா, எக்ஸாமினேஷன் ஹால்ல வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகுது. இது நமக்கு ஸ்ட்ரெஸ்க்கு இட்ஸ் ஒன் ஆஃப் த வெரி குட் டெக்னிக் கூட நம்ம இங்க சொல்லலாம். போது லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்ங்கிறது போல எல்லாமே நீங்க முடிச்சிட்டீங்க. பேப்பர்ஸ் வந்து இத்தனை ஸ்டெப்புமே ஒன் பை ஒன்னா நீங்க வந்து முடிச்சுட்டு வந்திருக்கீங்க. ஃபைனலா நீங்க வந்து பேப்பர்ஸ் வந்து நீங்க வந்து சப்மிஷன் பண்ணணும். அந்த நேரத்துல வித்தவுட் ரிவ்யூ இல்லாம நீங்க தயவு செஞ்சு அந்த பேப்பர்ஸ் குடுத்துறாதீங்க. இன்னும் கூட ஏ டூ இசட் இப்பதான் புதுசா நீங்க வாங்குறீங்க. அந்த ஒரு தாட்ல வந்து நீங்க வாங்குறீங்க. அதுவும் கூட அது வந்து உங்களுடைய பேப்பர் நீங்க வந்து நினைக்க வேணாம். நீங்க வந்து ஒரு ப்ராப்பரா ஒரு டியூட்டில இருக்கிறீங்க. உங்க டியூட்டிக்கு வந்து வேற ஒரு ஸ்டூடெண்ட்டோட பேப்பர் வந்து உங்களுக்கு குடுத்து, அதில இருக்கிற எரர், மிஸ்டேக்ஸ் அப்புறம் எந்தெந்த கொஸ்டின்ஸ் வந்து அவங்க வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கிறாங்க, எப்படி எழுதியிருக்கிறாங்க, அவங்க ஹேண்ட் ரைட்டிங் இதெல்லாம் ஜட்ஜ் பண்றதுக்காக உங்களுக்கு வந்து எவாலுயேட்டரா உங்கள நினைச்சு ஒரு பேப்பர் குடுக்குறான்னு வச்சுக்கங்களேன். அப்போ நீங்க என்ன பண்றீங்க? மத்தவங்களோட பேப்பர் வந்து உங்களுக்கு குடுத்து, இத அசஸ் பண்ணுங்க. இத வந்து எவாலுயேட் பண்ணுங்க. இங்க வந்து என்னென்ன ஒரு காமன் மிஸ்டேக் இருக்குன்னு கண்டுபிடிங்க. இதுல காமன் எரர் என்னங்கிறத கண்டுபிடிங்க. எதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, கிராமர் மிஸ்டேக் இருக்குது, கால்குலேஷன் மிஸ்டேக் இருக்குது, கொஸ்டின் எங்க ஒமிஷன் ஆயிருக்குது, எங்கெல்லாம் கொஸ்டின் நம்பர் போடல, எங்கெல்லாம் பங்க்சுவேஷன் இல்ல, எங்கெல்லாம் வந்து லைன்ல இல்ல, எங்கெல்லாம் வந்து டிராயிங் இல்ல. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்காக உங்களுக்கு ஒரு மத்தவங்களோட பேப்பர்ஸ் உங்களுக்கு குடுக்குறாங்கன்னு கையில குடுத்துருங்க. நீங்க அப்படி திங்க் பண்ணுங்க. ஏன்னா உங்க பேப்பர் நான் எல்லாம் ஆல்ரெடி எழுதியாச்சு அந்த ஒரு மைண்ட் செட் வந்துரும். எடுத்துட்டு இது யாரோ ஒருத்தர் பேப்பர் எனக்கு குடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு, நீங்க அத ப்ராப்பரா நீங்க வந்து ஒன் பை ஒன் ஈச் வேர்ட் பை வேர்ட், சென்டென்ஸ் பை சென்டென்ஸ், கொஸ்டின் பை கொஸ்டின், பேஜ் பை பேஜ் இது வந்து நீங்க வந்து ப்ராப்பரா நீங்க வந்து ரிவ்யூ பண்ணிட்டு வரும்போது, ஒரு கொஸ்டின் ஒரு லெட்டர் ஒரு வேர்ட்ஸ் கூட அங்க வந்து மிஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இல்ல. கடைசியில வந்து நீங்க சப்மிஷன் பண்றதுக்கு முன்னாடி டோட்டல் ஃபுல் ரிவ்யூ இந்த ரிவ்யூ பண்ணிட்டு நீங்க வந்து இந்த பேப்பர்ஸ நீங்க சப்மிஷன் பண்ணுங்க. இதோட உங்களுடைய கேம் ஓவர். உங்களோட இன்னும் கூட பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து டோட்டல் ஈக்குவல் இதே ஒவ்வொரு எக்ஸாம்லயும் நீங்க பண்ணும்போது, எந்த இடத்துல ஈஸியா நீங்க வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாம, ஒரு பேனிக் இல்லாம, அதே நேரத்துல எந்த விதமான ஒரு ஒரு எக்ஸாமினேஷன்ங்கிற அந்த ஒரு ஒரு தாட், ஒரு ஃபியர் இல்லாம நீங்க இத வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே ஃபிரெண்ட்ஸ், இது வந்து நீங்க நிச்சயமா இது வந்து உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். உங்களுக்கு சார்ந்த ஃபிரெண்ட்ஸ் இருந்தா நிச்சயமா ஷேர் பண்ணுங்க. யுஎஸ்